students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஜிக்கல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் 8085 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படினா 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அது என்னென்னங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படினா லாஜிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து லாஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். லாஸ்டா லாஜிக்கல் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். இத தாண்டி ரிமைனிங் வந்து 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ இது வந்து ஒன் பை ஒன்னா என்ன ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ANAR. சோ என்னாகும் ஆர்ங்கிறது ரெஜிஸ்டர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ANAB ன்னு எடுக்கிறேன். சோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் பி ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல 10100011 ன்னு இருக்குன்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பி ரெஜிஸ்டர்ல 11000101 ன்னு எடுத்துக்கிறேன். நான் ரேண்டமா ஏதோ ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பண்ணணும். அண்ட் ஆபரேஷன்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ 1 into 1 1, so 1 into 0 0, 0 into 1 0 0 0, அடுத்து 1 into 0 0, 0 into 1 0, 1 into 1 1. சோ இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சோ 100ங்கிறது 8, 001ங்கிறது 1. ஓகே? அப்போ ANAB. சோ B யோட வேல்யூ இது, A வோட வேல்யூ இது அப்படின்னா எனக்கு அக்யூமுலேட்டர்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 81ங்கிற வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆகும் ஆஃப்டர் தி லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷன். ஓகேவா? சரி. இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. ANAM ன்னு இருக்கு. அப்போ Mங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? நமக்கு அந்த HL வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணும். தட் இஸ் லொகேஷனை இண்டிகேட் பண்ணும். சோ நம்ம என்ன பண்ணணும், அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கிற டேட்டாவோட லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ரிசல்ட் நமக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ அதே மாதிரி தான் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ANI 8-bit டேட்டா. சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 8-bit டேட்டா இம்மிடியேட்டா என்ன ஆகும் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். எதோட அப்படின்னா அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டோட. இங்கே 8-bit டேட்டா இருக்கும், அக்யூமுலேட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இமிடியேட்டா வந்து லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஆர் அப்படின்னா ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டோட அக்யூமுலேட்டர் கண்டென்ட் லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். எம்ன்னு இருந்தது அப்படின்னா எம்ங்கிறது லொகேஷன். அது எந்த லொகேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த லொகேஷன்ல இருக்கிற கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் என்ன ஆகும் லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே? சோ லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா அந்த 8-bit டேட்டாவோட அக்யூமுலேட்டர் டேட்டா லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சரி. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா XRA R. Rங்கிறது ரெஜிஸ்டர். இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷன்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ XRA இந்த ஃபார்மேட்ல வந்து நமக்கு டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. சோ XRA ஃபார் எக்ஸாம்பிள் C ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும், சி ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் என்ன ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா லாஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். சோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேட்டா எடுத்துக்கிறேன் நான். சோ A is equal to 1010000011. சோ இங்க வந்து சி ரெஜிஸ்டர் 1100, சோ 0101 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷன் என்ன? ரெண்டு இன்புட்டும் சேமா இருந்தது அப்படின்னா அவுட்புட் 0 வரும். ரெண்டு இன்புட்டும் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அவுட்புட் வந்து 1 ன்னு வரும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப பாருங்க 1 1. இப்போ 1 1 னா 0. இது பாருங்க ரெண்டு இன்புட் எப்படி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது 1 0 1 1. இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப 0. இதுவும் சேமா இருக்கு 0. சோ இங்க என்ன 1, இங்க 1, இது 0. சோ அப்ப பாருங்க என்ன வேல்யூ வருதுன்னு 6, இங்கேயும் 6. ஓகே? அப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அக்யூமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 66ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகே? அப்போ இது ரெஜிஸ்டர். இது என்ன பாருங்க XRA Mங்கிறது என்ன?
So M என்ன லொகேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த லொகேஷன்ல இருக்கிற கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டும் என்ன பண்ணும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ரிசல்ட் எங்க ஸ்டோர் ஆகும் அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாருங்க XRI 8 பிட் டேட்டா. சோ இந்த 8 பிட் டேட்டா இமிடியேட்டா என்ன ஆகும் அக்யூமுலேட்டர்ல இருக்கிற டேட்டாவோட எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஆர்க்கு வரும். ஆர் ஆபரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். சோ லாஜிக்கல் ஆர் ஆபரேஷன். சோ ஆர் ORA ஆர் ஆர்ங்கிறது ரெஜிஸ்டர். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எத்தனை 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி ORA M. இங்க நம்ம என்ன கான்செப்ட் சொன்னோமோ அதே கான்செப்ட் தான். ORA ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டோட அக்யூமுலேட்டர். இது மெமரி என்ன சொல்லுதோ அந்த லொகேஷன்ல போயிட்டு அந்த லொகேஷன்ல இருக்கிற கண்டென்ட்டோட அக்யூமுலேட்டர் கண்டென்ட். இங்க என்ன ஆகும் லாஜிக்கல் ஆர் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அதே மாதிரி தான் 8 பிட் டேட்டா. சோ இந்த 8 பிட் டேட்டா இமிடியேட்டா என்ன ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கிற டேட்டாவோட ஆட் ஆகி ரிசல்ட் எங்க இருக்கும் அக்யூமுலேட்டர்ல இருக்கும். ஓகேவா? இது ஆர் ஆபரேஷன். இப்போ அடுத்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் CMA. சோ CMA என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அக்யூமுலேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூமுலேட்டர்ல 1011 0011 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அக்யூமுலேட்டரோட கண்டென்ட். இப்போ இந்த கண்டென்ட் இருக்கு, நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுறேன் அடுத்து அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன 01 ஆகும் 1 0 ஆகும். அப்ப 01001100 வரும் after the execution of this instruction. ஓகேவா? அதுதான் CMA. so complement ஆயிடும். next வந்து பாத்தீங்கன்னா CMC. so இது என்ன ஆகும் complement carry. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கேரியோட வேல்யூ வந்து 1 இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணிரும் 0 னு மாத்திரும். 0 னு இருந்ததுன்னா 1 னு மாத்தும். காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா STC. இது என்ன செட் கேரி. சோ கேரிய செட் பண்ணும். 0வா இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் 1 னு செட் பண்ணும். ஓகேவா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் STC. மறுபடியும் சொல்றேன் STCங்கிறது செட் கேரி. CMCங்கிறது காம்ப்ளிமெண்ட் கேரி. CMAங்கிறது காம்ப்ளிமெண்ட் அக்யூமுலேட்டர். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். சோ 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க படிச்ச மாதிரியே இருக்காது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கன்சாலிடேட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி அண்ட் ஆபரேஷன்ஸ் ஆர் ஆபரேஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷன்ஸ். சோ கேரிய செட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கேரிய காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சோ அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.